வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய நாள் தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவலை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் டெலகிராம் சேனல் கொடுத்துருப்போம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான எல்லா தகவல்களையும் போடுவோம். மந்த்லி பிடிஎஃப், நியூஸ் பேப்பர் கட்டிங், டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாமே அப்டேட் எல்லாமே அந்த நடப்பு நிகழ்வுகள் சம்மந்தமான எல்லாத்தையும் நம்ம அதில் போடுவோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான நாட்கள், இம்பார்ட்டண்ட் டேஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி ஒரு 4 நாள் இருக்குதுங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, February 11 ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நாள் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ். தீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அன்பேக்கிங் ஸ்டெம் கேரியர்ஸ் ஹேர் வாய்ஸ் இன் சயின்ஸ். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, February 11 அனுசரிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா, அறிவியல் துறையில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான பங்களிப்பை அதிகப்படுத்துவது குறித்து புரிதலுக்கான ஒரு சர்வதேச தினமாக தான் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. அதாவது எல்லா துறையிலையும் ஈக்குவலாக இருக்காங்களாமாங்க. இந்த நாள் நம்ம சயின்ஸுக்காக பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஓரளவுக்கு இருக்காங்க. ஒரு ஃப்ளைட் ஓட்டட்டும், ஒரு ட்ரெயின் ஓட்டட்டும், அந்த மாதிரி எல்லா துறையிலையுமே ஆண்களுக்கு நிகராக சமமாக பெண்கள் இருக்கும்போது, இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு வரும்போது அங்கே பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட விகிதாச்சாரம் குறைவாக இருக்குங்கிறத நாம் இந்த இதில் பார்க்குறோம். அதனால் இது ஒரு விழிப்புணர்வு நாளாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் திறன்களை வளர்க்க உதவும் சூழலை நம்ம அவங்களுக்கு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விழிப்புணர்வுனால நம்ம கொண்டாடுறோம். உலகிலேயே 30% மட்டுமே பெண்கள் அறிவியலில் பணியாற்றுறாங்க. மற்ற துறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 30% தான் இருக்காங்க. வேளாண் துறையில் பெண்கள் அதிகமாக இருக்காங்க, சுகாதாரத்தில் இருக்காங்க, வாழ்க்கை அறிவியலில் இருக்காங்க. பட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு வரும்போது உலகத்திலேயே 30% பெண்கள் தான் அதில் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் முன்னேற்றம் காணணும், அவங்களுக்கு உண்டான சூழல் உருவாகணும் அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வு நாளாக, அதுக்கான விழிப்புணர்வு நாள் தான் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அதுக்கான கருப்பொருள் பார்க்கும்போது அப்படின்னா இது தாங்க, அன்பேக்கிங் ஸ்டெம் கேரியர்ஸ். அதாவது பெரும்பாலான பெண்கள் ஸ்டெம் துறையில் குறைவாக இருக்கிறாங்க இல்லைங்களா. ஸ்டெம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், இதில் மெடிசன் இதில் அதிக அளவில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க. இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் அதிக அளவில் இருக்கணும், இவங்க குறைவாக இருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம கருப்பொருளாக பார்க்குறோம். அவங்களோட வாய்ஸ் அதில் அதிகப்படுத்தணும், மற்ற டிபார்ட்மெண்ட்டை காட்டிலும் சயின்ஸ் டெக்னாலஜியில் அதிகப்படுத்தணும். அதுக்கான விழிப்புணர்வு கருப்பொருள் இதுதாங்க. நம்ம அடுத்த நாள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேஃபர் இன்டர்நெட் டே. இது நமக்கே தெரியும் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது. இருந்தாலும் அதுக்கு ஒரு விழிப்புணர்வு நாள். அதோட கருப்பொருள் பார்க்கும்போது டுகெதர் ஃபார் எ பெட்டர் இன்டர்நெட், ஒன்றிணைந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இன்டர்நெட்டை இது பண்ணுவோம் அப்படிங்கிறது தாங்க. என்னன்னு பார்க்கும்போது, சர்வதேச இன்டர்நெட் பாதுகாப்பு தினம் ஆண்டுதோறும் பிப்ரவரியில் வர 2வது சனிக்கிழமை தான் அனுசரிக்கிறோம். அதாவது இன்றைக்கி February 11 கொண்டாடுறோம். இந்த நாளோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது, இணையத்தை பாதுகாப்பாக மற்றும் நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கான விழிப்புணர்வு நாள் தாங்க இது. இணையத்தை பயன்படுத்துறது தப்பாக போயிடுச்சே அப்படிங்கிறதுனால தான் இதை ஒரு விழிப்புணர்வு நாளாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக குழந்தைகள், பெற்றோர்கள், கல்வியாளர்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள் மற்றும் அனைத்தும் யாராக இருந்தாலும் சரி, இணையத்தை பயன்படுத்துகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, இணைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒன்று முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். தனியுரிமை, தவறான தகவல்கள் மற்றும் இணைய அச்சங்கள், ஸ்கேம் எல்லாம் பார்ப்போம் இல்லைங்க, ஃபோனில் வரும், பேங்கிங்கில் வரும். இந்த ஸ்கேம் அதெல்லாம் குறைக்கிற முறைக்கு தான் குறித்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த முயற்சி நடந்துகிட்ருக்கு. சர்வதேச இன்டர்நெட் பாதுகாப்பு தினம் அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். இணையத்தில் நமது தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பாக வச்சுருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியங்க. சமூக வலைத்தளங்களில் நாம் பகிரும் தகவல்களோட பாதுகாப்பை ரொம்ப கவனித்து தான் நாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த சர்வதேச சேஃபர் இன்டர்நெட் டேயில் பார்க்க இருக்கிற விஷயம். நம்ம கண்டிப்பாக நம்ம தகவல்களை பகிர்ந்து கொள்ளும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக இருக்கிற சூழல் தான் இந்த இன்டர்நெட்டு.
கண்டுபிடிச்சது நல்லதுக்காக. பட் போயிட்டுருக்கிற வேகம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ திருட்டுங்க. பிக் பாக்கெட் அடிக்கிறதெல்லாம் வந்து இப்போ சாதாரணம், அதெல்லாம் இல்லைங்கிறதே சொல்லிடலாம். பட் இதில் வந்து அது கூட பர்ஸில் கம்மியாக தாங்க பணம் வச்சுருப்போம். இது நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்தா அப்படின்னா வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியாது. எந்த செகண்டில் எவ்வளோ பணம் காணாமல் போகும், எந்த லிங்கை நம்ம டச் பண்ணால் என்ன நடக்குங்கிறதே தெரியாது. அதனால் நம்ம ஃபோனோ நெட்டு எதில் யூஸ் பண்ணாலும் சரி, லேப்டாப் எதில் யூஸ் பண்ணும்போதும் நெட் யூஸ் பண்ணும்போது தேவையில்லாத எந்த ஒரு லிங்க்கையும் நம்ம தொடாமல் இருக்கிறது நமக்கு நல்லதுங்க. அதே மாதிரி தேவையில்லாத தகவலுக்குள்ளே போகாமல் இருக்கிறதும் நமக்கு நல்லது. நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்ப்போம். அடுத்த நாள் பார்க்கும்போது வேர்ல்டு யுனானி டே. யுனானி டே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யுனானி அப்படிங்கிற ஒரு மருத்துவத்தை, சித்த மருத்துவம் மாதிரி அந்த ஒரு மருத்துவத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னோவேஷன் இன் யுனானி மெடிசன் ஃபார் இன்டகிரேட்டிவ் ஹெல்த் சொல்யூஷன், இதுதான் இதோட தீமுங்க. ஏ வே ஃபார்வர்ட், இதுதான் வந்து இன்றைக்கான இந்த ஆண்டுக்கான கருப்பொருளுங்க. இது நாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு ஆண்டும் February 11 அன்று உலகம் முழுவதும் வந்து உலக யுனானி மருத்துவ நாள் வந்து கொண்டாடுறோம். உலக யுனானி மருத்துவ நாள் அப்படிங்கிறது என்னென்னா, உலகெங்கும் பரப்புவதற்கு அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த நாள். இந்த நாளில் யுனானி மருத்துவத்தோட முக்கியத்துவத்தை மக்களுக்கு அறிய செஞ்சு, மக்களுக்கு தெரியப்படுத்தி, அதோட மருந்து மற்றும் சிகிச்சைகளை எப்படி பயன்படுத்தணும், அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிற அறிவுரையை வழங்குகிற நோக்கத்தில் தான் வந்து இந்த நாளை நாம் அனுசரிக்கிறோம். இம்முறையில் பார்க்கும்போது அந்த முறையில் பார்க்கும்போது பரம்பரை மருத்துவம் மற்றும் இயற்கை சிகிச்சைகள் மூலம் உடல் ஆரோக்கியத்தை பேணும் வழிகளை மக்களுக்கு அறிவிக்க வேணுங்கிறது யுனானி மருத்துவத்தை சொல்கிறாங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா, நோய்களை கண்டறிந்து குணப்படுத்தும் போது சம்மந்தப்பட்ட நோய்க்கான காரணிகளை மட்டும் ஆராயாமல் இந்த யுனானி மருத்துவத்தில் ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த உடல், மனநிலைகள், தெய்வீக அம்சங்கள் ஆகியவற்றையும் இந்த யுனானி மருத்துவம் வந்து ஆராய்ஞ்சு பார்க்குது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். இந்தியாவில் ஏன் இதை கொண்டாடுறோம் அப்படின்னா, இது வந்து கிரேக்க நாட்டில் உருவாக்கப்பட்டதுங்க. இந்த மருத்துவம் வந்து கிரேக்க நாட்டிலேருந்து அப்படியே ட்ராவலாகி அரபு நாட்டுக்கு போய் அங்கேருந்து அப்படியே இந்தியாவுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணும்போது சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவக்கெல்லாம் தடை போட்டிருந்தாங்க. அதோடு சேர்த்து இந்த யுனானி மருத்துவத்துக்கும் தடை போட்டிருந்தாங்க. நம்ம அதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம மகாத்மாஜி இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து இதுக்கு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இயற்கை மருத்துவத்துக்கெல்லாம் வந்து அது கொடுத்த அதோட டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு இது பண்ணியிருந்தார். அப்போ இருந்து நம்மளது வந்து இது இந்தியாவில் வந்து இதாகிட்டுருக்குங்க. நம்ம வந்து ஹக்கீம் அஜ்மல் கான் அவரோட பிறந்த நாளை தான், இவர் தான் வந்து இந்தியாவில் யுனானி மருத்துவம் வளர்வதற்கான காரணமாக இருக்கக்கூடிய மருத்துவர் அப்படின்னு பார்க்குறோம். ஹக்கீம் அஜ்மல் கான் அவரோட பிறந்த நாளை தான் நாம் கடந்த ஒரு சில வருடங்களாக நம்ம இந்திய அரசு வந்து யுனானி டேவாக கொண்டாடுது. இது தாங்க யுனானி டே. அப்புறம் அதுக்கான கருப்பொருள் பார்க்கும்போது, இந்த ஆண்டு இதற்கான கருப்பொருள்னு பார்த்தோம்னா, ஒருங்கிணைந்த ஆரோக்கிய தீர்வுகளுக்கான யுனானி மருத்துவத்தின் புதுமைகள், முன்னோக்கி செல்லும் வழி அப்படிங்கிறது தான் இந்த கருப்பொருள், இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக நாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லைங்க, அடுத்தது வேர்ல்ட் டே ஆஃப் த சிக், உடம்பு சரியில்லாதவங்களை பார்த்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஒரு மரியாதை செலுத்துகிற நாள் தாங்க. இப்போ ட்ரஸ்டெல்லாம் வச்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நாம் பார்க்குறோம். அதை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நாம் பார்க்குறத விட ட்ரஸ்டெல்லாம் வச்சு அவங்களுக்கு உதவி செய்வாங்க இல்லைங்களா. எத்தனையோ பேருக்கு, எவ்வளோ வியாதிகளுக்கு அவங்க வந்து அனுசரணையாக அன்பாக இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற நாளாக தான் நம்ம வந்து இதை பார்க்குறோம். அதாவது நம்ம கொடுக்குற மருந்து மாத்திரையை காட்டிலும் அவங்கக்கிட்ட அன்பாக ஆதரவாக பேசுகிறதே வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மன ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த நாளில் பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம அன்னை தெரசா மாதிரி சொல்லிக்கலாங்க. அவங்க எவ்வளோ பெரிய இவங்க, எப்படி சொல்கிறது, நம்ம வந்து தொழுநோயாளிகளெல்லாம் வந்து அவங்க தொட்டு தூக்கி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி சேவை செய்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற நாளாக தான் வந்து நாம் வந்து இந்த நாளை பார்க்குறோம். வேர்ல்ட் டே ஆஃப் த சிக். யாருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் நம்ம அந்தளவுக்கு கேரிங்காக பார்த்துக்கணும். அவங்களுக்கு மாத்திரை மருந்து கொடுத்துட்டு போகிறது ஒரு விஷயம் இல்லை, அன்பாக அக்கறையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி அந்த நோய்களுக்கு உண்டான எச்சரிக்கை பற்றியெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்குறோம். நோயாளிகளுக்கான பராமரிப்பு மற்றும் உதவியினை முழுமையாக ஒத்துழைக்கிறது, நோய் விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, அடிப்படை மருத்துவ சேவைகளை மேம்படுத்துறது தான் இதோட நோக்கம் அப்படிங்கிறத பார்க்குறோம். வேர்ல்டு டே ஆஃப் த சிக் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம பிரதமரை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கான தகவல் பார்க்கலாங்க. நம்ம பிரதமர் வந்து இங்கே இல்லைங்க, பறந்து போயிட்டார். எங்கே பறந்து போயிட்டார் தெரியுமா?
ஃப்ரான்ஸுக்கு. அமெரிக்காவுக்கு தான் போகணும். ஃபஸ்ட் அப்படியே ஃப்ரான்ஸ் போயிட்டு அப்படியே அமெரிக்கா போயிட்டு அப்படியே நம்ம கூப்பிட்டோம்னா இந்தியா வருவார், இல்லைனா அப்படியே எங்கேயாவது சுற்றுப்பயணம் போயிடுவார். மேபி வரணுங்க. ஏன்னா டெல்லியில் எலெக்ஷன் நடந்துருச்சுல்ல, ப்ரைம் மினிஸ்டர் முடிவு பண்ணாமல் கிளம்பிட்டார். வருவார், வந்துட்டு அப்புறம் தான் வேறு ஏதாவது சுற்றுப்பயணம் போவார். முதல்ல இவர் என்ன பண்ணார்னு பார்க்கலாம். திங்கக்கிழமை இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்படின்னா, நம்ம பசங்களுக்கு 10th 12th எக்ஸாம் எழுத போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி கொடுப்பாரு. எப்பயுமே வருஷம் கொடுக்கறது தான். இது பார்த்திங்கன்னா இது 8வது டைம் கொடுக்குறாரு. பரீக்ஷா போ சர்ச்சா, வாயிலே வரலைங்களா, எனக்கே வரலைங்க. பரீக்ஷா போ சர்ச்சா, ஏன்னா இது தமிழ் இல்லை, ஹிந்தி. நமக்கு இங்கே ஹிந்தி எங்கே தெரிய போகுது. ஸோ பரீக்ஷா போ சர்ச்சா அப்படிங்கிற நிகழ்ச்சி 8வது டைமாக நடக்குது. வருஷத்தோடு நடக்குது. இது 8வது டைமாக நடக்குது. எப்பயுமே வந்து ஒரு உள்ள அரங்கத்துக்குள்ளே தான் நடக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்க்காக அவர் வந்து பசங்களை கூட்டிகிட்டு அப்படியே ஒரு பார்க்கில் அப்படியே ஒரு வாக் போயிட்டே வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காரு டெல்லியில். என்னன்னு பார்க்கும்போது, பள்ளி மாணவர்களுக்கு தேர்வுகள் மீதான அச்சத்தை போக்கும் விதமாக தான் வந்து பரீக்ஷா பே சர்ச்சா அப்படிங்கிற நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடத்தப்படுது. திங்கட்கிழமை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 8வது பதிப்பில் பள்ளி மாணவர்களோட பிரதமர் வந்து கலந்துரையாடியிருக்காரு. வழக்கமாக அரங்குக்குள்ளே நடைபெறுங்க இந்த நிகழ்ச்சி. இந்த முறை அப்படியே சொன்னேன் இல்லைங்களா, அந்த பூங்கால் அப்படியே நடந்துட்டு போயிருக்கு அப்படின்னு. அப்படியே பூங்காவில் வாக் போயிட்டு வந்து நம்ம பசங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம இந்தியா முழுவதும் வந்து ஒரு 35-36 பசங்க கலந்துட்டுருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து காரைக்கால்லேருந்து ஒரு மாணவியும் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு மாணவனும் கலந்துக்கிட்டதாக நாம் பார்க்குறோம். இந்த ஸ்பீச்சை கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு, பயப்படாதீங்க, இதுவே வந்து உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்காது, தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, படிப்போட முக்கியத்துவத்தை சொல்லிவிட்டு, பரீட்சைக்காக பயப்பட வேண்டியது இல்லைங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே பறந்துட்டார் ஃப்ரான்ஸுக்கு. அதுக்கு தான் ஹாய் சொல்கிறாரு, ஹலோ காட்டுறாரு, வெற்றிக்குறியெல்லாம் காட்டுறாரு. இந்த பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தில் சொல்கிற மாதிரி வெற்றிக்குறி ஆரிய ஒரு பக்கம், சந்தானம் ஒரு பக்கம், அப்படி காட்டிகிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். அவர் பிரதமர், நம்ம பிரதமர் ஒருத்தர், அந்த பக்கம் இருக்கிறவர் ஃப்ரான்ஸ் பிரதமர் இமானுவேல் மேக்ரான் அவர் பேர். 2 பேர் வெற்றிக்குறி காட்டிகிட்ருக்கேங்க. எதுக்கு அப்படின்னா, இவர் எங்கே போயிருக்கார் ஃப்ரான்ஸுக்கு, அமெரிக்காவுக்கு போய் தலைவரை பார்க்காம இங்கே வந்துட்டார்னு பார்க்குறோம் அப்படின்னா, இவர் வந்து இங்கே செயற்கை நுண்ணறிவு ஏஐ இருக்குது இல்லைங்களா, பட்ஜெட்டில் கூட 2000 கோடி நிதி ஒதுக்கணுமே, அந்த சம்மந்தமாக வந்து அதோட டெவலப்மெண்ட்காக அந்த நாட்டுக்கு ஒரு சர்வதேச மாநாடு விஷயமாக போயிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், செயற்கை நுண்ணறிவு ஏஐ இருக்குங்களா, அது வந்து 2025ஆம் ஆண்டு ஃப்ரான்ஸில் நடைபெற உள்ள செயற்கை நுண்ணறிவு நடவடிக்கைகள் சார்ந்த சர்வதேச மாநாட்டுக்கு இமானுவேல் மேக்ரானும் நம்ம பிரதமரும் தான் தலைமை வகிக்கிறாங்க. கேள்வியாக வரும்போது 2025ஆம் ஆண்டுக்கான செயற்கை நுண்ணறிவு சர்வதேச மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேள்வியாக வந்துச்சுன்னா, நம்ம ஃப்ரான்ஸுன்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம தலைமை யார் வகிக்கிறாங்கன்னா, 2 நாட்டோட பிரதமரும் தலைமை வகிக்கிறாங்க. அங்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மீட்டிங்க்காக அந்த டெவலப்மெண்ட், நம்ம ஏஐ டெவலப்மெண்ட் பற்றி மீட்டிங்கில் பேசுவாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து நம்ம பட்ஜெட்டில் 2000 கோடி நிதி வேறு ஒதுக்கியிருக்கோம். அது எவ்வளோ, அந்த டெக்னாலஜியில் எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணலாம், எப்படி சேஃபாக பண்ணலாம், அதாவது டீப்சீக் சேட் ஜிபிடி மாதிரி இல்லாமல் நம்ம வந்து எவ்வளோ சேஃபாக பண்ணலாம், எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக, அதாவது ஈஸியாக பயன்படுத்துகிற மாதிரியும், குறைஞ்ச இதை வச்சும் குறைஞ்ச செலவுலையும் தரமான ஜிபியூஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த மீட்டிங்கில் பேச போகிறாங்க. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அவங்க என்ன பேசினாங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம், அவங்க பேசிட்டு வந்ததுக்கப்புறம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இதுக்காகவும் அங்கே ஃப்ரான்ஸில் இன்னொரு வேலையும் அவருக்கு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வரலாற்று சிறப்புமிக்க ஃப்ரான்ஸ் நகரத்தில் மார்செல் அப்படிங்கிற இடத்துல முதல் இந்திய தூதரகம் வந்து திறந்து வைக்க போகிறாரு. திறந்து வைக்க போகிறாரு முதல் இந்திய தூதரகம். அதாவது எப்பயுமே வந்து ஒரு நாட்டோட தலைமை, அதாவது என்ன சொல்கிறது, நமக்கு வந்து டெல்லி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு தூதரகம் ஓப்பன் பண்ணும்போது அந்த நாட்டோட தலைமை இதில் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. துணை தூதரகம்லாம் வந்து மற்ற நகரங்களில் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸில் நம்மளோட தூதரகம் வைக்க போகிறது. அதை வந்து அங்கே வந்து இது பண்ண போகிறாரு. அந்த வேலையாகவும் அங்கே போயிருக்காரு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். மார்செல் அப்படிங்கிற இடத்துல முதல் இந்திய தூதரகம் வந்து திறந்து வைக்க போகிறாரு நம்ம பிரதமர். அது மட்டும் இல்லைங்க, இந்தியா, ஃப்ரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளை உறுப்பினராக கொண்டுள்ள சர்வதேச அணுக்கரு உலை ITER அப்படின்னு சொல்கிற சோதனை திட்டத்தையும் போய் பார்க்க போகிறாரு. அதை அப்படியே முடிச்சுட்டு தான் வந்து பறந்து அமெரிக்காவுக்கு போவார். நம்ம ட்ரம்ப்பை பார்ப்பார்.
மற்ற வேலையெல்லாம் அங்கே பார்த்துட்டு வர போகிறாரு. நம்ம பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாருன்னு. அடுத்தது நம்ம முதல்வர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். ஒரு 86,000 பேருக்கு 6 மாதங்களில் பட்டா வழங்குகிற ஒப்புதலை வந்து அமைச்சரவை கூட்டத்தில் நம்ம முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. எதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆட்சேபனை இல்லாத நிலம் அப்படின்னு பார்க்கும்போது புறம்போக்கு இடந்தாங்க. புறம்போக்கு இடத்துல இத்தனை ஆண்டு காலமாக இருந்தவங்களுக்கு வந்து 6 மாத காலத்துக்குள்ளே பட்டா வழங்கணுங்கிறது நம்ம முதல்வரோட அமைச்சரவை கூட்டத்தில் எடுத்த முடிவு. அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது 1962 பெல்ட் ஏரியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்க்கும்போது சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் வந்து அமைச்சரவை கூட்டம் வந்து திங்கட்கிழமை நடந்துச்சு. சென்னையை மற்றும் சுற்றியுள்ள 4 மாவட்டங்களில் ஆட்சேபனை இல்லாத நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுருச்சுங்க. ஏறத்தாழ 86,000 பேருக்கு 6 மாதங்களில் பட்டா வழங்கணும் அப்படின்னு தான் முதல்வர் வந்து உத்தரவு போட்டார். அது யார் நமக்கு சொன்னாங்க அப்படின்னா, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR அப்படிங்கிற ராமச்சந்திரன் வந்து சொல்லியிருந்தாருங்க. என்ன அப்படின்னா, அங்கெல்லாம் வந்து இந்த பெல்ட் ஏரியா அப்படிங்கும்போது சென்னையில் நீர்நிலைகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அங்கே ஆக்கிரமிப்பு பகுதியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆக்கிரமிப்பு பகுதியில் தடுப்பதற்காகவும் இன்னும் பல்வேறு காரணங்களுக்காகவும் அரசாங்கத்தால் 1962 பெல்ட் ஏரியா அப்படிங்கிற அரசாணை கொண்டு வந்தாங்க. அந்த நிலத்துலலாம் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது, அங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அது இன்னும் ஒரு சில காரணங்களுக்காக பெல்ட் ஏரியா அப்படிங்கிற அரசாணை 1962 வந்ததுங்க. அதுக்கப்புறம் 1962 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 63 வருஷம் ஆயிடுச்சுங்க. அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் வந்து பட்டா எதுவுமே இல்லாமையே இருந்தாங்க. இப்போது நம்ம முதல்வர் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னு பார்த்தா, அந்த அரசாணையை கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு இப்போ பட்டா வழங்குறதுக்கு அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஸோ சென்னையை சேர்ந்திருக்கிற அந்த சென்னை சுற்றியுள்ள 4 மாவட்டம் இது எல்லாத்துக்கும் 32 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள எல்லாருக்குமே வந்து பட்டா கொடுக்கணும். அதாவது 6 மாதத்துக்குள்ளே. சென்னையிலே 86,000 பேரும் இல்லைங்க, மதுரை இந்த மாதிரி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் பிற மாநகராட்சிகளில் இருந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிறதெல்லாம் தகவல் அவருக்கு போனதுனால மாநகராட்சி, நகராட்சி, மாவட்ட தலைநகர் பகுதிகளில் வசிக்கும் மொத்தம் அந்த சைடில் இருக்கிற மதுரை, நெல்லை அந்த சைடில் இருக்கிற 57,000 பேருக்கு மேலே பட்டா வழங்குறதுக்கு ஒரு உத்தரவு போட்டார். ஸோ சென்னை, மதுரை, நெல்லை இந்த மாதிரி புறம்போக்கு இடத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த வித ஆட்சேபனையும் சொல்கிற அந்த புறம்போக்கு இடத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம முதல்ல ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே 86,000 பேருக்கு பட்டா வழங்குறத அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு சொல்லி ஒப்புதல் அளிச்சிட்டாரு. அதை தான் நாம் இந்த தகவல் மூலயமா பார்க்குறோம். நாம் அடுத்தது பார்க்க போகிற தகவல், இவர் யார் அப்படின்னா நட்டா, ஜேபி நட்டா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் யாருன்னு பார்க்கும்போது மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சருங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, 2027 ஆண்டுக்குள்ளே ஒரு இலக்கு வச்சுருக்காரு. இவர் என்ன இலக்கு வச்சுருக்காரு அப்படின்னா, பைலேரியா சிசு LF அப்படிங்கிற யானைக்கால் நோய்ங்க. இந்த வெயில் காலத்துலலாம் அதிகமாக நம்ம கேள்விப்படுவோம். அந்த நோய் குறித்ததான விஷயத்தை தான் இவர் சொல்கிறாரு. 13 மாநிலங்களில் 111 மாவட்டங்களில் இந்த நோய் வந்து அதிக அளவில் காணப்படுது. இந்தியாவிலேயே அதிக அளவில் காணப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோன்னா, 2027 ஆண்டுக்குள்ளே லிம்பாட்டிக் பைலேரியா சிசு அப்படிங்கிற LF லிம்பாட்டிக் பைலேரியா சிசு அப்படிங்கிற யானைக்கால் நோய் இல்லாத நாடாக இந்த இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்னு மத்திய அரசு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இதை வந்து நமக்கு ஜேபி நட்டா, மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. நாட்டில் நிணநீர் யானைக்கால் நோய் அப்படிங்கிறது அதிகமாக பாதிப்புக்குள்ளான 13 மாநிலங்களை சேர்ந்த 111 மாவட்டங்கள் வந்து கண்டறியப்பட்டுள்ளது. இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் நம்ம தமிழகமும் அதில் இருக்குங்க. குறிப்பாக தமிழகம், கேரளம், கர்நாடகம், ஆந்திரம் மற்றும் ஒடிசா, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி 13 மாநிலங்கள் வந்து பாதிப்பு தீவிரமாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு குழு அமைச்சு அதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நிணநீர் யானைக்கால் நோய் பைலேரியா வந்து எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம அந்தந்த மாநில சுகாதார அமைச்சர்களோட ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டிருக்காங்க. காணொளி மூலயமா கான்ஃபரன்ஸ் போட்டு அதில் ஒரு முடிவு எடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
நிணநீர் யானைக்கால் நோய் ஃபைலேரியா நுண்புழுவால் ஏற்படுவதாகும். ஃபைலேரியா அப்படிங்கிற நுண்புழுவால் தான் வந்து இது வருது. எந்தால் வருது அப்படின்னா ஃபைலேரியா நுண்புழுவால் தான் இந்த யானைக்கால் நோய் வருது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இந்த நோய் வந்து ஒட்டுண்ணி புழுக்கள் வந்து கொசுக்கள் மூலம் மனிதர்களுக்கு பரவுதுங்கிறதையும் நாம் இங்கே பார்க்குறோம். அதாவது ஃபைலேரியா நுண்புழுவால் ஏற்படுறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நுண்ணிய ஒட்டுண்ணி புழுக்கள் வந்து கொசுக்கள் மூலம் மனிதர்களுக்கு பரவுதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது பார்த்திங்க அப்படின்னா வெய்ய காலத்தில், அதாவது வெப்பமண்டல காலநிலைகளில் யானைக்கால் நோய் பொதுவாக இருந்து அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த நோய் தாக்கத்தால் தோல் திசுக்கள், குறிப்பாக கால் இதெல்லாம் வந்து ரொம்ப வீங்கி இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா தலைமையில் பாதிப்புக்குள்ளான மாநில சுகாதார அமைச்சர்கள் அடங்கிய கூட்டம் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த நோய் தொற்றை அகற்றும் வகையில் நாடு முழுவதும் நிகழாண்டிற்கான தேசிய தடுப்பு மருந்து வழங்கும் இயக்கத்தை வந்து ஜே.பி. நட்டா வந்து தொடங்கி வச்சுருக்காரு. ஜே.பி. நட்டா நிகழாண்டுக்கான தேசிய தடுப்பு மருந்து கொடுப்போம் இல்லைங்களா, அதை வந்து தொடங்கி வச்சுருக்காருங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து 13 மாநிலங்களில் உள்ள 17.5 கோடி, எத்தனை மாநிலம்? 13 மாநிலங்களில் 17.5 கோடி பேருக்கு அதிகமாக இதை வந்து இலவசமாக இந்த மருந்தை கொடுக்கறதுக்கு வந்து அவர் வந்து முடிவு பண்ணி தொடங்கி வச்சுருக்கிறாருங்கிற தகவலை நம்ம இங்கே பார்க்குறோம். நேற்று கூட அந்த குடற்புழுக்கு நம்ம தமிழ்நாட்டில் 2.69 கோடி பேருக்கு குடற்புழு மாத்திரை நம்ம பொது சுகாதாரத்துறை கொடுத்ததா நாம் பார்த்தோம். அதே மாதிரி இது வந்து அப்படிங்கும்போது 13 மாநிலங்களில் 17.5 கோடிக்கு அதிகமான பேருக்கு பிப்ரவரி 10 எஸ்டர்டேலேருந்து இலவசமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். அந்த திட்டத்தை வந்து ஜே.பி. நட்டா வந்து தொடங்கி வச்சுருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். யானைக்கால் நோயை வந்து 2027க்குள்ளே ஒழிக்கணும், முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. அதுக்கான மாத்திரையை வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. நம்ம 13 மாநிலங்களில் 111 மாவட்டங்கள் அதிகமாக இருக்குது. அதில் நம்ம தமிழ்நாடும் ஒன்று. அதுதாங்க நம்ம இதிலேருந்து பார்க்க போகிற விஷயம். அடுத்தது வந்துட்டாருங்க நம்ம தலைவர் ட்ரம்ப்பு தான் கையெழுத்து போடுறாருன்னு பார்க்குறோமா. அவருக்கு தான் வந்து உட்காந்துலேருந்து ஒரே கையெழுத்தாகவே இருக்கு. இன்றைக்கி என்ன கையெழுத்து போட்டாருன்னு பார்க்கலாம். உலகின் அனைத்து நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்படும் இரும்பு மற்றும் அலுமினியத்துக்கு, அந்த நாடு இந்த நாடுன்னு தனித்தனியெல்லாம் இல்லை, எல்லா நாடும் எம்படது தான் அப்படின்ட்டாரு. நம்ம விஜய் சொல்கிற மாதிரி அந்த இடம் இந்த இடம் அப்படியெல்லாம் ஆள் இடம் கில்லி தான் அப்படிங்கிற மாதிரி தலைவர் வந்து எல்லா நாட்டுக்கும் ஒரே மாதிரியே சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா, உலகின் அனைத்து நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்படும் இரும்பு மற்றும் அலுமினியத்துக்கு கூடுதலாக, ஏற்கனவே அதுக்கு வரி இருந்திருக்கும், ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக, அது கம்மியாக தெரியுதாம்மா இவருக்கு, எக்ஸ்ட்ராவாக 25% வரி வந்து விதிக்கப்படும்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து சொல்லிட்டாருங்க, அறிவிச்சிட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இரும்பு அலுமினியம்லாம் வந்து வாங்குகிறோம் இல்லைங்களா, நமக்கு ஏற்கனவே இறக்குமதிக்கு வந்து அவர் ஒரு வரி போட்டிருப்பார். இப்போ எக்ஸ்ட்ரா 25% வரி போட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறேன். இந்த நாடு அந்த நாடெல்லாம் இல்லை, எந்த நாடாக இருந்தாலும் சரி பார்க்கும்போது அந்த இரு பொருள்களும் எந்த நாட்டிலேருந்து இறக்குமதி ஆனாலும் அவற்றுக்கு இந்த கூடுதல் வரி விதிப்பு பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது தவிர மற்ற நாடுகள் அமெரிக்க பொருள்களுக்கு எந்த விகிதங்களை வரி விதிக்கிறாங்களோ அதே விகிதங்களை அந்த நாடு மேலே, அந்த நாட்டு பொருள்கள் மேலே வரி விதிக்கப்படணும்னு சொல்லிட்டாரு. இவர் என்ன பண்ண போகிறாருன்னே தெரியலைங்க. பத்தாவதுக்கு இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, மெக்சிகோ வளைகுடா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அமெரிக்கா வளைகுடான்னு பேர் சூட்டிட்டார். நாமெல்லாம் ஒரு பேர் வச்சா எப்படி வைப்போம்? ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னா தொட்டிலில் போட்டு ஒரு பேர் வைப்போம். இவர் அந்த மெக்சிகோ வளைகுடாவுக்கு எப்படி பேர் வச்சார் அப்படின்னு கேள்விப்பட்ட போது, அப்படியே அந்த வளைகுடா மேலே ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தாராமாங்க. அந்த புள்ளி வரும்போது கையெழுத்து போட்டு, உனக்கு இனிமேல் நான் அமெரிக்கா வளைகுடான்னு பேர் வச்சிட்டேன் அப்படின்ட்டார். எப்படி நம்ம சந்திராயன் 3 போய் இறங்கினோன்னே அந்த இறங்கின இடத்துக்கு சிவசக்தி புள்ளி அப்படின்னு பேர் வச்சோமோ, அந்த மாதிரி இப்படி பறந்துக்கிட்டே ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டே ஏதோ ஒரு ஏதோ ஒரு விளையாட்டு இதுக்கு போயிருக்காரு, கால்பந்து போட்டிக்கு, கால்பந்து நடத்துகிற இடத்துல போய் பார்க்குறதுக்காக போகும்போது அந்த மெக்சிகோ வளைகுடா மேலே போகும்போது கரெக்டாக அந்த ஃப்ளைட்டில் வச்சு சைன் பண்ணிட்டார். அமெரிக்கா வளைகுடான்னு உனக்கு பேர் அப்படின்னு சொல்லி அந்த வளைகுடா மேலே சொல்லிட்டு போயிட்டார். 10 பிப்ரவரி 9 அமெரிக்கா வளைகுடா நாளுன்னு சொல்லி அறிவிச்சிட்டார். இனிமேல் பிப்ரவரி 9 வந்து அமெரிக்கா வளைகுடா நாள் அப்படிங்கிறத நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸில் பார்க்கலாம். இவர் இது மட்டும் பண்ணாமல் ஒரு 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 என்ன சொல்கிறது, மியூனிக் பாதுகாப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது அந்த மாநாடு வந்து கடந்த 1963 முதல்
ஆண்டுதோறும் மியூனிக் பாதுகாப்பு மாநாடு 1963 முதல் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த நிகழ்வில் உலக நாடுகளோட அதிபர்கள், பிரதமர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இராணுவ உயர் அதிகாரிகள், தொழிலதிபர் நிறையா பேர் கலந்துக்குவாங்க. இங்கே என்ன சொன்னாங்க இந்த மாநாட்டில் ஒரு அறிக்கை? இப்போ இந்த மாநாடு ஸ்டார்ட் பண்ணலைங்க, கம்மிங் ஃப்ரைடே டு சண்டே தான் நடக்க போகுது. அதில் என்ன அந்த மாநாடுக்கு உண்டான திட்ட அறிக்கையெல்லாம் ரெடி பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த அறிக்கையை ரெடி பண்ணும்போது அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் பிற நாடுகளோட நிலப்பரப்புகளை சொந்தமாக்கி கொள்ள ட்ரம்ப்போட திட்டங்களால் அந்த நாடு உலக, அதாவது அமெரிக்கா, இவரால் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இந்த சூழலில் பிற நாடுகளின் நிலப்பரப்புகளை சொந்தமாக்கி கொள்ளும் ட்ரம்ப்பின் திட்டங்களால் அந்த நாடு உலக அமைதியின் பாதுகாவலன் அப்படிங்கிற நிலையிலிருந்து, அதாவது நம்ம அமெரிக்கா உலக அமைதியின் பாதுகாவலனாக இருந்துச்சு. இவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதுனால அந்த நிலையில் இருந்து அச்சுறுத்தல் என்ற நிலைக்கு அமெரிக்கா மாறி வருவதாக மியூனிக் பாதுகாப்பு மாநாடு திட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறத நாம் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, அது இவர் தான் சொல்லிட்டாரு, கனடாவை அமெரிக்காவோட 51வது மாகாணமாக மாற்றிடுவேன், ப்ளஸ்ஸு பனாமா கால்வாய் என்னோடது, காசாவில் அந்த பாலஸ்தீனர்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு அது என்னோடது, அங்கெல்லாம் கட்டடம் கட்ட போகிறேன், அப்புறம் கிரீன்லாந்து என்னோட இது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தகராறு பண்ணிகிட்டே இருக்கார்ல. இந்த 78 வயசில் இவருக்கு ஒரே குசும்பு தாங்க. சிரிப்பு பார்த்தீங்களா? கையெழுத்து போடும்போது இவர் பண்ணுற இந்த வேலையால் இந்த மியூனிக் பாதுகாப்பு மாநாடு திட்ட அறிக்கையில் இது அமெரிக்கா உலக நாடுகளோட பாதுகாப்போட தலைவனாக இருந்துச்சு, இப்போ அச்சுறுத்தலோட தலைவனாக மாறிடுச்சு. இவர் இப்படி பண்ணார் அப்படின்னா நம்ம இந்தியா, ரஷ்யா, சீனா இவங்க மாதிரி இருக்கிறவங்க தான் அடுத்தது பாதுகாப்பு தலைவர் பதவியை ஏற்றுக்க வேண்டியது வந்துடும். சொல்கிற பதவியில் பாதுகாப்பு தலைவராக மாற வேண்டியது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க. இந்த மாநாடு இப்போது இதில் அமெரிக்காவில் நடக்க போகுதுங்க. கம்மிங் ஃப்ரைடே டு சண்டே நடக்க போகுது, 3 நாள் நடக்க போகுது. அதை பார்த்தீங்க அப்படின்னா துணை அதிபர் இருக்கார் இல்லைங்களா, அவர் இதை அதுக்குண்டான ஏற்பாடெலாம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம பிரதமர் அங்கே போனால் அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தலைமையிலான குழு ஐரோப்பிய அரசியல் மற்றும் இராணுவ தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. எப்படியெல்லாம் நடத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. இவர் பண்ணுற வேலைக்கு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், இரும்பு மற்றும் அலுமினியத்துக்கு எல்லா நாட்டிலையும் 25% வரி விதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி மெக்சிகோ வளைகுடாவுக்கு அமெரிக்கா வளைகுடா அப்படின்னு பேர் வச்சுட்டாரு. பிப்ரவரி 9லேருந்து நம்ம அமெரிக்கா வளைகுடா நாளாக நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸில் பார்க்க போகிறோம். நம்ம அடுத்த தகவலுக்கு போயிடலாம். அடுத்தது சாகித்ய அகாடமி விருது. இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது இவருக்கு கொடுத்துருக்காங்க ரீசண்டாக. இவர் பேர் பார்த்தோம் அப்படின்னா சாமன் அரோரா. சாகித்ய அகாடமியின் தலைவர் பார்த்தோம் அப்படின்னா மாதவ் கௌஷிக். இவருக்கு ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இவர் இறந்துட்டாருங்க. இவருக்கு எதுக்காக இந்த கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இக் ஹோர் அஸ்வத்தாமா அப்படிங்கிற சிறுகதைக்கு டோக்ரி லாங்குவேஜில் மொழிபெயர்த்ததுக்காக இவருக்கு 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது கொடுப்பாங்க. வழக்கமாக இது பார்த்திங்க அப்படின்னா 24 மொழிகளில் சாகித்ய அகாடமி விருதுக்குரிய படைப்புகளுக்கு பெயர்கள் மற்றும் எழுத்தாளர்களோட பெயர்கள் அறிவிக்கப்படும். இந்த டைம் பார்த்தோம்னா 21 மொழி படைப்புகளுக்கு மட்டும்தான் விருதுகள் வழங்கப்படுதுங்கிறத நாம் பார்க்குறோம். இது நமக்கு இவருக்கு இப்போ ரீசெண்டாக கிடச்சிருக்கு. இவர் பேர் சாமன் அரோரா. இவர் 1 லட்ச ரூபா காசோலையும், இந்த விருதோடு சேர்த்து 1 லட்ச ரூபா காசோலையும் நமக்கு கொடுப்பாங்க. இந்த விருதில், சாகித்ய அகாடமி விருதில் இவருக்கு இவங்க வீட்டில் குடும்பத்தார் வாங்கிக்க வேண்டியதான். எப்போ அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 8ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற சிறப்பு விழாவில் இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டிசம்பரில் ஒரு அறிவிப்பு வந்திருந்தது, அது நமக்கே தெரியும். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பேராசிரியர் ஈரா வெங்கடாசலபதி அவர்களுக்கும் நம்ம சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. எதுக்குன்னு பார்க்கும்போது திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் அப்படிங்கிற ஆய்வு நூலுக்காக தான் இவருக்கு சாகித்ய விருது கிடச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். 2 பேர்த்துக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம தமிழ்நாட்டில் இவங்களுக்கு பேராசிரியர் ரா வெங்கடாசலபதி அவருக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கான தகவலோட நிறைவுக்கு வந்துட்டோங்க. இன்றைக்கான தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நாளைக்கான தகவலை பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. ஏன்னா அதுதாங்க என்னோடய எனர்ஜி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நாளைக்கு பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி.